formal inquiry நீ எனக்கு ஃபோன் பண்றியடா பரதேசி உனக்கு என்ன verbal instruct பண்ணவே call me இல்லையா? as a sir bloody idiot you are a அப்படியா? MSc holder call me as a sir you understand ஓகே சரவணண்ணா, குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு. ரைட். என்னென்றால் நான் உங்களுக்கு பழைய இந்த சீனியராகவே கதைக்கத்தான் ஆசைப்படுறேன். ஒரு சில விஷயமான ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் எனக்கும் உங்களுக்கும் இடையில நடுவில் அந்த தரகர் இருந்தபடியா மாறி வந்துட்டுது. ஏன்னா நான் நினைக்கிறேன் சில நேரத்தில் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம மாறி உங்களுக்கு வித்தியாசமாக வந்து சொல்லப்பட்டதோ தெரியல. அதால நான் உங்களுக்கு அதை நேராக சொல்லி போட்டு இதுல ஆக்ஷனில் எடுப்போம்னு பாக்குறேன். என்னண்டான்னா எனக்கு வேணுங்க இன்டர்வியூ மாதிரி இருக்கிறானல்லோ அவன் என்ன எங்கட ஸ்கூல் ஓல்ட் பாய், அவன் என்னோட 2 வயசு குறைஞ்சபடியான், அவனோட ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணன். அது சில நேரம் அவன் எனக்கு இப்ப கிளியரா சொல்லியும் நான் அனுப்பியிருக்கேன். அவனுக்கு அவனை கிளியரா சொல்லி அனுப்பியிருக்கேன். இப்ப நேரம் கழிச்சிட்டு தான் போறான் என்னோட. அவனே அண்ணன் அங்க ஒன்றே ஒரு சின்ன ரூம்ல கொண்டே போடுறதோ அதுகளோ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. நான் அதை அவனை கிளியரா சொல்லி விட்டேன். நான் அவன் சமீரன் சொல்லி ஜிஎம்ஓ செக்ரட்டரியில ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு என்ன ரூம் வேணுமென்றாலும் அதை கேட்க சொல்லி நான் அதை செய்து தாரேன்னு சொல்லி. எனக்கான அந்த பின்னுக்கு இருக்கிற பழைய ஓபிடி பில்டிங் இருக்கല്ലോ கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ், அதை என்ன டெமோலிஷ் பண்ணணும் என்றால் அதுல விஷயத்தையும் உங்களுக்கு நான் வடிவா சொல்றேன். நீங்கள் அதை சத்தியமுத்து சிரமம் எடுக்கிறேன். நான் கொஞ்சம் பொறுத்து அது நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். என்னண்டான்னா அந்த பின் பழைய நீ என்ன செய்து சரிதானே, என்னன்னா நான் கஷ்டப்பட்டு சவச்சேல முந்தி ஒரு மொக்கு எம்எஸ் இருந்து நான் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணினது தெரியும். இனியில எனக்கு கஷ்டப்பட்டு உங்க தெல்லிப்பள்ளையில இன்னும் என்னால டெவலப் பண்ண இல்லாம இருக்குது. அப்ப எங்களுக்கு நான் தான் ஃபுல் என்ன பிரச்சனை வந்தாலும் விழுந்தெலும்பி வந்து கவர் அப் பண்றேன். என்ன இது ஒன்றும் இல்ல, இது வந்து வாலண்டியர் பேசிஸ் சகலருக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு தெரியும். லீகல் கவர் அப் இல்ல, யாருக்கு என்ன பிரச்சனைனா வேற ஒருத்தரும் இங்க வர மாட்டாங்க. தெரியும் உங்களுக்கு நான் லீகலா செய்யணும்டா லீகலா செய்யறேன்னா இல்ல நான் உங்களோட ஜூனியர் மாதிரி இருக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் லீகலா தேவையில்ல. இப்போதைக்கு எத்தனையோ செய்ய இருக்க இந்த அந்தரப்பட்ட ஜேமோ நான் நீ வந்தோன்னா சொன்னது இல்ல இருக்கு. அவனை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்கடா, அவனோட அடிபடாயங்கடாண்டு கடைசி என்னையே என்னோட ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசி எனக்கே வந்துட்டது. சரிதான் உங்களுக்கு வந்துட்டேன்னா என்னன்னா இப்ப எங்க இன்ஸ்டிடியூஷன்ல நாங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியல, நாங்கள் ஆர்டிபிடிக்குள்ள வர நோதம் ப்ரொவின்ஸுக்குள்ள வர ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு வர சாவச்சேரி தான். நீங்கள் இப்ப 6 பேர் தான் வேலை செய்தாங்க. கேட்டா தெரியும் நான் யாருண்டு. சரிதானே. ஆனா நீங்கள் என்னன்னா நீங்கள் இப்ப லைன் மினிஸ்டர் கன்சல்டன்ட் தானே, உங்களுக்கு ஒரு லீகல் கவரப்பும் இல்ல. அப்ப நீங்க லீகலா அட்வைஸ் அதான் நான் கதைக்காம விட்டேன். நான் எனக்கு உன்னோட கதைச்சி அந்த கடிதத்தின் கோப்பி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் பிரணவன் செல்லையா சொல்லித்தான் இந்த ஆக்ஷன். ஏன்டா அவன் என்னண்டாலும் முதலாவது என்னட்ட கேட்டுதான் செய்வான். அவனுக்கு வேற ஒருத்தரும் இல்ல. அவன் எம்மோ தானே கன்சல்டன்ட் ஒப்பீனியன் எடுக்காம உலகத்துல இலங்கையில ஒரு எம்மோவும் ஸ்பான்டேனியஸா வேலை செய்யல. ஃபீல்ட் மாதிரி இது இல்ல. யாராவது ஒரு கவர் நியர்பை ஸ்டேஷன் நீங்க லீகலா கவரப் எடுத்தல இருக்கணும். நீங்க லீகல் கவரப் உங்களுக்கு ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணி தரையலே லீகலா நான் கேட்கல. நான் முவ்வளவு நாளும் இந்த உத்தரம் இப்படி கேட்காம இல்ல. முந்தி சாலினி மட்டும் ஒரு கொரோனா ஒருக்கா செய்து விடுங்க கேப்பா. சரி அனுப்புங்க செய்து விடுறேன். சரிதானே. ஓகே. என்னடா இப்ப நீங்க இந்த லீகல் விஷயம் ஒண்ணுல தலையிடல